எனக்கு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஹே போலீஸ், இதுதான் டைட்டில். ஸோ நம்ம அப்படியே கதைக்குள்ளே போயிடலாம். எடுத்ததுமே வயன் ஒரு சர்டன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் அந்த கும்பலாக தீம் பார்க்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு ரெகுலர் ஹாபி அப்படியே கிளாஸஸ் முடிஞ்ச உடனே எங்கன்னா போகிறது, இல்லைனா வீக்கெண்ட் கண்டிப்பாக அந்த சண்டே எங்கன்னா வெளியில் போகிறது இவங்க அந்த டீமோட ஒரு பெரிய ஹாபி. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் தீம் பார்க் வந்திருக்காங்க. இவங்க வந்து நிறைய ரைடெலாம் போயிட்டு கார்ட்வீலுக்காக நின்றுட்டுருக்காங்க. இவங்க தான் நெக்ஸ்ட்டு போகணும். இவங்களுக்கு முன்னாடி போனவங்க இறங்கிட்டு இதில் போகாதீங்கப்பா, மேலே போய் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ஷேக் வர ஆச்சு, சுற்றுறப்போ பயமாக இருந்தது, போகாதீங்க ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வயன் நான் வரல, நீங்கள்லாம் போங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்களும் போகாதீங்க இல்லைனா அப்படின்னு சொல்கிறா. யாரோ சொல்கிறாங்கன்றதை நம்பி இப்படிலாம் பேசாத, வா, அவங்க பயம் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வயனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் வரலடி, ப்ளீஸ் டி, விடுடி மியா, வாடி அப்படின்னு ஜாய் மியா எல்லாரும் வயனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வயன் குரூப்பில் பசங்களும் இருப்பாங்க. ஸோ அவனுங்க என்ன வயனை இப்படி தொடர்நடிங்க மாதிரி பயப்படுற, ஒழுங்காக வர தெரியாதா, உன்ன மாதிரி தான் அந்த 2 பொண்ணுங்களும் வருது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஆளுங்க உங்களை நம்பி வருவாளுங்க, இவளுங்க கொல்லிப்படுத்து போய் உங்கள் கூட வரேன்றாளுங்க, நான் ஏன்டா வரணும், நீ போங்கடா, நான் வரல. வயன் வா, வயன் இப்படிலாம் பண்ணாத, அப்போ நான் பேசவே மாட்டேன். வயன் மியா, நீ ஏன் இப்படி பண்ணுற, வாடி, அவ்வளோதான் சொல்லுவேன். இவங்க மொத்தம் 10 பேர். ஸோ 20 சீட்ஸ் இருக்குது. இவங்க தான் லாஸ்ட் பேட்ச். அதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு சீட் விட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் அப்படி உட்காரவே 2 டைம்ஸ் நல்லா சுற்றிடுச்சு. 3rd டைம் லைட்டாக ஷேக் ஆகுது. எல்லோரும் ஆன்னு கத்துறாங்க. இந்த பக்கம் எனக்கு பயம், கண்ணை மூடிட்டு டைட்டாக அந்த கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஸோ என்ன ஆகுது, 3rd ரவுண்ட் ஹாஃப்வே வயன் ஆக்சுவலாக மேலே இருக்கா, 100 feet. நான் அந்த 100 feet ஹைட்டில் இருக்கா வயன். ஸோ மீதி எல்லோரும் சைடில் இருக்காங்க. அந்த கார்ட் லைட்டாக சாயுது. வயனுக்கு இல்லை ஆக்சுவலாக எல்லாருக்குமே இப்போ பயம் வந்துருச்சு. எல்லாருமே அங்கே இங்கேருந்து கத்துறாங்க. வயன் கத்தலாம் இல்லை, அப்படியே டைட்டாக கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கா. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த சாஞ்ச மாதிரியே கொஞ்சம் கீழே வந்திருக்கும். வயனுக்கு இல்லை, ரொம்ப ஷேக் ஆகுது அது. அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே வந்துருக்கும். ஸோ கீழே இருந்த அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்ட வரவங்கலாம் அப்படியே எகிரி குதிச்சிட்டாங்க ஃப்ளோரில். ஸோ ஒரு 2-3 பேர் வந்து அந்த மாதிரி குதிச்சிட்டாங்க. அவ்வளோதான், காட்டு அப்படியே நின்றுச்சு. வயன் ஒரு 80 feet இருக்கான்னு சொல்லலாம். அவன் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து, முருகா என்னை காப்பாற்றிடு ப்ளீஸ், ஐயோ நான் உன் கோயிலுக்கு வந்து வேல் கூட வாங்கி தரேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்று, ப்ளீஸ், ஐயோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, ப்ளீஸ் என்னை இப்படி பண்ணிடாத, நான் இப்படி சாக விரும்பல, அம்மா, ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு வயன் அழுதுகிட்டே இருக்கா. செம்மையாக அழுகிறா, பயம் ரொம்ப வந்துச்சு. அவள் கத்தலாம் இல்லை, மற்றவங்கலாம் அங்கே இங்கேருந்து கத்திட்டுலாம் இருக்காங்க. அவள் கூட வந்த பாய்ஸ்னால் எகிரி அந்த கம்பியை பிடிச்சி இறங்கிலாம் அப்படியே கீழே இறங்கி நின்றுட்டாங்க. இன்னும் அதில் 5 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. மீதி ஒரு 2 கேர்ளும் 3 பாய்ஸும் இறங்கிட்டாங்க. மேலே அந்த கார்ட் வந்து அப்படியே நிற்கிது. அதில் ஜாய் ஒரு தீமையாக இறங்கிட்டா. ஜாய் இந்த பக்கம் கத்துறா. ஸோ இப்போ தான் போலீஸ் வந்து வருது. போலீஸ் வந்து எல்லோரும் ஏரிலாம் காப்பாற்றுறாங்க. வயனோடது பார்த்தா தான் செம்ம ஹைட்டில் இருக்குது. கொஞ்சம் இது மூவ் பண்ண முடியுமா சார்? மூவ் பண்ணால் அவங்க விழுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி சார். பட் அவங்க மூவ் பண்ணலன்னா நம்மளால் இதை இறக்கவே முடியாது. என்ன பண்ணுறது இப்போது? எல்லோரும் இறக்கியாச்சு, அந்த ஒரு பொண்ணு மட்டும் இப்படி அப்படின்னு. சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே அந்த காட்டில் ஏற ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஏறுறப்போ காட்டில் லைட்டாக ஒரு சின்ன மூமெண்ட் வந்திருக்கும். ஸோ தட் அது ஸ்வைன்னு சுற்றி இருக்கும் பாருங்கள். 60 feet வயனோட சீட்டை போய் பொத்துன்னு 60 feet வந்திருக்கும். வயன் ஆக்சுவலாக அந்த ஸ்பீட், அந்த ஃப்ளை மூமெண்ட்டில் அவள் சீட்லேருந்து எகிரி ஒரு கம்பியை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா. இப்போது ஜேகேக்கும் அந்த கம்பிக்கும், ஜேகே கீழே இருக்கான், வயன் அங்கே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க கம்பி வந்து ஜேகே கையை தூக்குனா அவளோட கால் எட்டும். அவள் காலை பிடிக்க முடியும் ஜேகேனால். அந்த ஹைட்டில் வந்து இப்போ வயன் இருக்கா. ஸோ ஜேகே, பொண்ணு எங்கே பாரு, ஹே கேர்ள், ஐயோ நான் யாரையும் பார்க்க மாட்டேன், கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு வயன் அங்கே கத்திகிட்ருக்கா. இங்கே ஜேகே பைத்தியக்காரியாக இருப்பா போல இருக்குது. ஜேகே இன்னும் ஒரு ஸ்டெப் இந்த பக்கமாக அவனோட லெஃப்ட் சைடாக போய் அவள் இருக்க அந்த கம்பிக்கு ஈக்குவலாக ஏறி அந்த கம்பி கிட்ட வந்து அவள் இடுப்பில் கை வைக்கிறான். அவளை டைட்டாக பிடிச்சி அவன் கிட்ட வைக்கிறான். அவள் அப்போ தான் கண்ணை திறந்து, போலீஸா என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடு, இங்கே பாரு என் அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, எனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லைப்பா, ப்ளீஸ்ப்பா காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஜேகேவா நெக்கோட ஹக் பண்ணிக்கிறா. ஜேகேக்கு சிரிப்பு வந்திருக்கும். அவன் அப்புறமா அவளை தூக்கிட்டு பொறுமையாக எப்படி ஏறினானோ இப்போது டபுள் வெயிட்டாக கஷ்டப்பட்டு இறங்குறான். இவளா கழுத்தை பிடிச்சவ விடவே இல்லை. விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விழுவோடுற மாதிரி அவனை அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிருக்கா. இறங்கி கூட்டிகிட்டு வந்து ஜேகே தாரையில் நிறுத்திட்டு கீழே லேண்ட் ஆயாச்சு. இப்போ அதை நிற்க விடுறியா
அப்படின்னு சொல்கிறான். அவள் இப்போ தான் இறங்கி பட்டுன்னு அவன் காலில் விழுந்துட்டா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஜேகே அவளை நிற்க வச்சுட்டு என்ன பண்ணுற? நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப பயமாக இருந்தது, உயிரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு ஜேகேவை ஹக் பண்ணி அழுகிறா. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமா. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் மண்டையில் அவன் பேக் பண்ணுறான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நானுக்கு அப்புறமா ட்ரீட் வைக்கிறேன், இப்போ பயமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. மியா ஜாயெலாம் வந்து வா பார்த்து நான் சொன்னல மியா அப்போவே நான் வரலன்னு, ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனீங்கல்ல, நீங்கள் எல்லாம் உஷாராக இறங்கிட்டீங்க, நான் தான் மாட்டிக்கிட்டேன் பாத்தியா அப்படின்னு அவளுக்கு மூச்சு வாங்குது, அழுக வருது. அவள் அப்படியே அழுதுகிட்டே போகிறா. அவள் போகிறது ஜேகே பார்த்துட்ருக்கா. அவள் முன்னாடி போயிட்டே இருந்தா பாருங்க. அப்படியே இப்போ திரும்பி ஜேகேவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டே போகிறா. கண்ணுலேருந்து தண்ணி ஊற்ற அவனை பார்த்து சிரிக்கிறா. ஜேகேக்கு செம்மையாக இருந்திருக்கும் அந்த ஒரு மொமெண்ட். அவள் போனதும் ஜேகே லைட்டாக ப்ளஷ் ஆகியிருந்திருப்பான். ஜேகேவோட ஜூனியர் என்ன சார் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கான். வேலையே பார்த்தா இந்த மாதிரி 1000 பொண்ணுங்களை நம்ம பார்ப்போம், அதெல்லாம் பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் பிடிக்கும்னா எப்படி, வா போகலாம். இல்லை சார் நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் ஆகி நாங்கள் பார்த்தது இல்லையே, நீங்கள் எத்தனையோ பொண்ணுங்களை பார்க்குறீங்க தான், ஆனால் ப்ளஸ் ஆகி நாங்கள் இப்போ தானே பார்க்குறோம், ஒழுங்காக வந்து வேலையை பாருங்கடா அப்படின்னு ஜேகே போய் அங்கே இருக்கவங்கள காய்ச்சி முச்சுன்னு கத்துறான். அவன் கத்த அவனுக்கு வயனோட ஞாபகம் தான் வருது. ஸோ ஸ்டில் அவன் கத்திக்கிட்டே இருக்கான் அவங்கள. இந்த பசங்க தான் ஜேகே கூட இருக்கவங்க. சார் போதும் சார் அப்படின்னு போகிறாங்க. ஸோ இப்போ போன இந்த பேட்ச் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இந்த தீம் பார்க் மேலே. ஸோ தட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ கூட வயன் கூட அந்த பசங்க எல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. வயன் வரல. ஜேகே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான். ஜேகே என்ன பண்ணுறான், இப்போ பேர் தான் நீங்கள் அங்கே இருந்தீங்களா? இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கேர்ள்ஸ் இருந்தாங்க, ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க, ஏதாவது பெரிய இஷ்யூஸ் அப்படின்னா அவங்களும் வரேன்னு சொன்னாங்க சார், எல்லாருமே கம்ப்ளைண்ட்டில் சைன் பண்ணணும், அவங்களும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ இவனுங்க ஃபோன் பண்ணி அவளுக்கு 4 பேரையும் வர சொல்கிறாங்க. அவங்களும் வராதுங்க. சைன் பண்ணிவிட்டு எல்லோரும் என்னை பார்க்குறதுக்குள்ளே அனுப்பு அப்படி. சார் சொல்கிறதே செய்யுங்கடா அப்படின்னா. ஸோ ஜேகே உள்ள கேஷ்லாம் ஃபோன் பார்த்துட்ருக்கப்போ எல்லாருமே உள்ளே வராங்க. வயன் அவனை பார்த்துட்டு ஹே போலீஸ் அப்படின்றா. ஜேகே ஒரு ஐப்ரோ மட்டும் தூக்கி அவளை பார்த்துருந்துருப்பான். ஐ மீன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களை எங்கள் அம்மா பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு வர வேலை இல்லையா, உன் வீட்டுக்கு வந்து ஒன்று பார்க்குறதோ அம்மா பார்க்குறத வேலையா? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு சார். சரி என்ன ஆச்சு அன்றைக்கி? சார் ஒருத்தவங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு வயன் சொல்கிறா. சரி சொல்லு. ஒருத்தவங்க எங்களை போகாதீங்கன்னு சொன்னாங்க, அந்த காட்டுவில் ஆடுது, நாங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஆனால் அவங்க வந்து இல்லை இன்னும் ஒரு பேட்ச் இருக்குது, அவங்க அனுப்பிட்டு தான் எங்களால் என்ன ஃபர்தரான்னு பார்க்க முடியும் அப்படின்லாம் குழம்பிட்டே போனாங்க. எங்ககிட்டயே சொன்னாங்க போகாத அப்படின்னு. அதுலேயும் ஒரு பையன் என்கிட்ட தனியாலாம் வந்து நீ அதில் போகாதம்மா அப்படிலாம் சொன்னான். ஜேகே லைட்டாக வருது. ஆனாலும் இந்த பசங்க மீறி என்னை இழுத்துட்டு போய் அந்த காட்டில் ஏறி உட்காந்தோம். அது ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் நல்லா சுற்றுச்சு, 3rd ரவுண்ட் லைட்டாக சாஞ்சுது. அவங்க அப்போவே அதை நிறுத்திட்டு போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்தா யாருக்கும் எந்த டேமேஜும் நம்ம காப்பாற்றிருக்கலாம். இப்போவும் யாருக்கும் எந்த டேமேஜும் இல்லை, ஆனால் எனக்கு பயம் வந்துச்சுல, எனக்கு அலை வந்துச்சுல அப்படின்றா. மியா லைட்டாக விளையாடிச்சிட்டு சாரி சார், அவள் ரொம்ப இமோஷ்னல் ஆனால் இப்படி தான் பேசுவா. இட்ஸ் ஓகே இல்லை நான் இமோஷ்னலாலாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி. ஆனால் நிஜமாவே போலீஸ் ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஜேகே லைட்டாக சிரிச்சிருப்பான். ஸோ அவள் கூட இருக்க பசங்க மீதி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜேகே பேசுகிறவங்கள பார்க்குறான், அப்படியே பொறுமையாக வாயனை பார்க்குறான், பேசுகிறவங்கள பார்த்துட்டு வாயனை பார்க்குறான். வாயனை அப்படியே கீழே பார்த்துட்டே இருக்கா. ஸோ எல்லாருமே வெளியே போகிறாங்க. வாயன் மாட்டாங்கன்னு எனக்கு கம்மியாகி வாணி நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன், நீ போ. சரி பார்த்து அப்படின்னு மியா வெளியே போகிறா. என்ன அது உட்காரவா? உட்கார். போலீஸ் சார் நல்லா வராதா வாயில, நீங்கள் போலீஸ் தானே அப்படின்றா. என்ன அது என் வீட்டுக்கு ஒரு தடவை வாங்கலை, என் அம்மா பார்க்கணுன்னு சொன்னாங்க. நீ இல்லை என்ன நினச்சிட்ருக்க என்ன? ஏய் ப்ளீஸ்ப்பா, நீ மரியாதையே தர மாட்டியா, ஒன்றும் போலீஸுன்ற இல்லை ஏன்ற என்ன நினச்சிட்ருக்க? அப்போ போலீஸ்னு கூப்பிடவா? திமிழ் ஜாஸ்தியில் என்ன வயசாகுது உனக்கு? 21 தானே ஆகுது, இவ்வளோ ஆடுற? அப்படியே உன்னை செவிலே வச்சுன்னு வை, போகாதன்னு சொன்னால் மீறி நீ போவியா அப்படின்றான். ஏன் கத்துற? பின்ன இதெல்லாம் ஆடுனா என்ன பண்ணியிருப்ப? அப்பா அம்மா இல்லை, பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்ற, அப்பா அம்மா வேணும்னு, அப்பா அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா? இல்லை புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடணும்னு ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறான். வாயனை அப்படியே அவனை நிமிர்ந்து பார்க்குறா, லைட்டாக சிரிக்கிறா. என்ன போலீஸ் விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. என்ன விழுந்துட்டியான்னு கேட்டேன்.
ஏய், என்ன பேசுகிற நீ? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்னு வாயன் எந்திரிச்சு டோர் வரையும் போயிட்டு, போலீஸ் பாய் அப்படின்றா. அவள் சீக்கிரலே ஜேகேக்கு தெரிஞ்சிச்சு. அவள் அசிங்கமாக கண்டுபிடிச்சிட்டாளா ஜேகே அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு உட்காண்ட்ருக்கான். ஸோ இப்படி ஒரு 3 days போயிருக்கோம். நைட்டு ஒரு 11 இருக்கும். வயன், மியாவோட பாய் ஃப்ரெண்ட் 3 பேரும் ஒரு வண்டியில். மியா கீழே விழுந்து வண்டியில் அடிபட்டுருச்சு. வயனும் கூட தான் இருந்திருப்பா. ஸோ தட் வயன் ட்ரைவ் பண்ணுறா, மியா உட்காந்துருக்கா. பின்னாடி மியாவோட பாய் ஃப்ரெண்ட் உட்காந்து வண்டியில் டைட்டாக கை வச்சு பிடிச்சிட்ருக்கான். செம்மையாக ரத்தம் வருது. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கப்போ வழியில் போலீஸ் பிடிச்சி நிறுத்தி ட்ரிப்பிள்ஸு அப்படின்னு ஜேகே காரில் தான் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பான். சார் 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 அடிபட்டுருச்சு சார் அப்படின்னு இந்த வாய்ஸை கேட்டதும் ஜேகே கார்லேருந்து இறங்குறான். வாயின் பார்க்குறா. நம்மால் சார் என்ன அவளுக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம், போட்டுமா அப்படின்றா. திரும்பி மியாவோட பாய் ஃப்ரெண்ட் பார்க்குறான். அவன் யார்? அவளோட பாய் ஃப்ரெண்ட். ஓ, ஏன் அவன் வண்டி ஓட்டி அவளால் பின்னாடி கொஞ்சம் போக முடியாதா? இல்லை, ப்ளீட் ஜாஸ்தி ஆகுது. ஜேகே என்ன பண்ணுறான்? அவன் பாக்கெட்லேருந்து கர்ச்சீஃப் எடுத்து அவள் நீஸில் வச்சு டைட்டாக கட்டான். அம்மா, இப்போ வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போ அப்படின்னு மியாவோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிவிட்டு, ட்ரிப்பிள்ஸ்க்கு நீ தானே வண்டி ஓட்டினேன், எங்கேயும் நில்லு அப்படின்றான். வாயினும் ஒரு 5 minutes நிற்கிறா, 10 minutes நிற்கிறா. இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான்? நம்மளையே இவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறான். அடிபட்டிருக்குன்னா நம்மளையும் சேர்த்து தானே அனுப்பணும். சார் சார் என்ன, எனக்கும் தான் அடிபட்டிருக்கு, உனக்கு எங்கே அடிபட்டிருக்கு? வயனும் மியாவும் சேர்ந்து தான் விழுந்திருப்பாங்க. வயனுக்கு லைட்டாக ஸ்க்ராச்சஸ் தான் இருக்கும். அவள் எல்போ காட்டுறா. இதோ இது ஒரு அடியா? இதனால அடி தானே, வலிக்கும்ல எனக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஜிகே அவள் எல்போவை பார்த்துட்டு காரில் உட்கார். எதுக்கு காரில் உட்காரு அப்படின்றா. அவளும் காரில் ஏறி உட்காரா. அவன் காரில் வச்சுருக்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து அவளுக்கு லைட்டாக டின்ச்சர் வச்சு ஆயின்மெண்ட் வச்சு வர்றான். ஹாய், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேகேயை பார்க்குறா. சரி போலீஸ் சொல்ல, எனக்கு விழுந்துட்டியா? என்ன நினச்சிட்ருக்க நீ? படிக்கிற பிள்ளை மாதிரியா பேசிகிட்டு இருக்க? சரி, உன் பேர் என்னன்னு சொல்லு. எப்போ பாரு யூனிஃபார்ம்லேயே இருக்க. யூனிஃபார்ம் போட்டாலும் அது நான் பேர் எங்கே இருக்குன்னு பார்ப்பேனா அப்படின்னு கேட்குறா. உனக்கு என் பேர் எதுக்கு? அப்போ நான் போலீஸ்னு தான் கூப்பிடுவேன், பரவாயில்லையா? அப்படியே ஒன்று போட போகிறேன் அப்படின்னு கையை உங்குறான். அவன் கண்ணியே பார்த்ததும் ஜிகே அப்படியே அவனோட கையை இறக்கிட்டு அவளை பார்க்குறான். என்ன தான் வேணும் உனக்கு? இப்போ நீ எனக்கு விழுந்துட்டியா? இல்லை. ஷோரா? ஷோர். சரி, அப்போ ரெடியாரு. எதுக்கு? எனக்கு விழுறதுக்கு. பைத்தியம் ஆகிட்டியா நீ? அப்படி தான் வச்சுக்கோயேன், உயிரே போகிற நிலமையில வந்து அப்படியே ஹீரோ மாதிரி இடுப்பில் கை வச்சு அவ்வளோ கிட்ட இழுத்து நான் கண்ணை திறந்ததும் பார்த்தது உன் கண்ணை தான். எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா அந்த மொமெண்ட்? லிட்ரலாக எனக்கு உயிரை அப்போ தான் வந்தது உன்கிட்ட தான். ஸோ வந்த உயிரை அப்படியே உன் கையில் கொடுத்துட்டேன்னு கூட வச்சுக்கோ. பிடிச்சிருக்கு, யோசித்து பதில் சொல்லு. நான் யோசிக்காமலே சொல்கிறேன், எனக்கு இதில் விருப்பம் இல்லை. அது தெரிஞ்சது போலீஸ் ஸ்டேஷனில் உங்ககிட்ட நான் பேசினப்போவே உனக்கு என் மேலே எவ்வளோ விருப்பம்னு. நீ பைத்தியமாடி? ஆமாம், உன் மேலே. நானும் லூஸா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு குழஞ்சி பேசுறதுக்கு? அதெல்லாம் சும்மா உன் அட்டென்ஷன் என் மேலே இருக்கணும் அப்படின்னு பேசினது. அவள் சொன்ன மாதிரி நான் பேனிக் ஆனாலாம் அப்படி பேச மாட்டேன். அவள் சும்மா என்னடா இது லூஸ் மாதிரி வளருதே அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பா. ஆனால் இங்கே பார், என்ன பாரு. என்னடி? எனக்கு உன்னை நிஜமாவே பிடிச்சிருக்கு. உன் வயசு என்னடி? 21. 21 வயசில் காதல் கேட்குதா உனக்கு? ஏன் உனக்கு என்ன 30+, 40+? அப்படின்றா. 28. 28 வயசு தானே. நீ என் 20s, நான் 20s, அவ்வளோதானே. நானும் 2 வருஷத்தில் 30 ஆகிடும். இந்த செப்டம்பர் வந்தாலே எனக்கு 30. ஐயா, இந்த செப்டம்பர் வந்தால் 30யா? அது எப்படி? ஆமாம், 28 என்னோட ஃபாரின் ஏஜ். இப்போ கொரியன் ஏஜ் படி எனக்கு 29. இந்த பர்த்டே வந்தால் எனக்கு 30 ஆகிடும். ஓ, இப்படிலாம் இருக்கா? அப்போ எனக்கும் 22பா. என்ன கொரியன் ஏஜ் படி நானும் ஒரு வயசு அப்கிரேட் ஆகிட்டேன், நீயும் ஒரு வயசு அப்கிரேட் ஆகிட்டேன். அப்போல்லாம் பண்ணலாமா? நீ லூஸாக பொண்ணு, படிக்கிறல அந்த வழியை பாரு. ஹலோ, நான் யூஜி முடிச்சுட்டேன், பிஜி தான் படிக்கிறேன். பிஜி படிக்கிற பொண்ணு நீ வேணான்னு சொல்கிற. பிஜி தானேம்மா படிக்கிற. நான் படித்து முடித்து வேலைக்கு போக ஆரம்பித்து 5-6 வருஷம் ஆகுதுமா. 5-6 வருஷம் தானே ஆகுது? 7 வருஷம் ஆகுது மொத்தமாக.
அப்போ நீ யூஜியோடவே போலீஸ் ஒர்க்குக்கு வந்திருக்க. அப்படி தான் நான் சிங்கிள் டிகிரி, நான் டபுள் டிகிரி. அப்போ மரியாதையாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. ஓகே? வயன் ஜங்குக். பேர் தெரியாதுன்னு அதான் போலீஸ் ஸ்டேஷனில் போர்டை பார்த்தனே, உன் வாயால் கேட்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னு கேட்டேன். நீ சொல்கிற மாதிரியே இல்லை. நானே எவ்வளோ நாளாக தெரியாமல் ப்ரிட்டன் பண்ணுறது. இங்கே பாருங்கள் ஜங்குக், நான் சைக்காலஜியில் பிஜி பண்ணுறேன். ஓகே? ஸோ ஐ நோ பெட்டர் சைக்காலஜி ஐ திங்க். பிகாஸ் நீ நல்லா பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, அதை நல்லா மறைக்கிறோன்னு எனக்கு தெரியுது, ஒன்று நல்லா என்னால் படிக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ பாஸ், மறைக்காமல் உண்மையை மட்டும் சொல்லு. லவ் பண்ணுறது தானே? ஏய், சொல்லிகிட்டே இருக்கேன் லவ் பண்ணுறேன், இறங்கி வெளில போடி அப்படின்றான். வான் கார்லேருந்து இறங்கிட்டு அவனோட விண்டோ சைடு வந்து லவ் பண்ணலாம் போ. இல்லை, சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய். அவள் அப்படியே நடக்கிறா. ஜிகேக்கு அவள் தனியாக போகிறா. இருக்குல்ல, லைட்டாக பயமாக இருக்குது. அவன் கார் எடுத்துகிட்டு வா ட்ராப் பண்ணுறேன், வீடு எங்கன்னு சொல்லு. ஒன்றும் அவசியம் இல்லை, அவ்வளோ ஒன்றும் எனக்கு பயம் கிடையாது, நீங்கள் போகலாம் அப்படின்னு அவன் சொல்கிறா. அஜய்க்கு பட்டுன்னு கார் எடுத்துகிட்டு போயிட்டான். அவனோட கார் மறையிற வரையும் அவள் பார்க்குறா கார் நிற்குமான்னு. பட் இல்லை, கார் போயிடுச்சு. வானுக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்திருக்கும். சும்மா பேசிட்டும் போகல, கடுப்பை போகிறா அப்படின்னு அவளோட கண்ணை தொடச்சிட்டு அவள் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கா. அவள் வீடு அந்த ஸ்ட்ரீட் வரையும் வந்துட்டா. அந்த ஸ்ட்ரீட் பசங்க அங்கே கும்பலாக உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏ வயன் அப்படின்னு அவள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பையன் கூப்பிட்றான். எந்திரிச்சு வரான். ஏ ஜோஷ்வா, என்ன குடிச்சிருக்கியா? சரி நான் மார்னிங் பேசுகிறேன் அப்படின்னு அவள் பார்க்குறா. அவள் கையை பிடிச்சி நிறுத்தி, வயன் நான் எத்தனை டைம் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது, ஏன் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேறேன் அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு ஜோஷ்வா, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு அவனோட கையை தட்டி விடுறா. ஏ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் என்னை பார்த்து சிரிக்கிறியா? இங்கே பாரு, நீ என் நெய்பர், உன்னை நேரில் பார்த்தா சிரிப்பேன், அவ்வளோதான். அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது. அவன் இப்படி ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கவே அவன் கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்த பசங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ அந்த அதர் சைட் அவள் பின்னாடி ஜேகே வந்து நிற்கிறான். ஜோஷ்வா கை விட்டு யாரா நீ அப்படின்னு கேட்குறான். உங்கள் அப்பா அப்படின்னு ஜோஷ்வாக்கு ஒரு அரை விழுது. வாயின் திரும்பி பார்க்குறா. விருப்பமே இல்லை, நம்மளே பின்னாடியே வருவான் அப்படின்னு கடகடன்னு அவள் வீட்டுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஜேகே இந்த பசங்களை அடிச்சுட்டு அவனோட ஐடி கார்டை காமிச்சிருந்துருப்பான். அவனுங்க துடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு ஓடியே போயிட்டானுங்க. வயன் கொஞ்சம் அவள் வீடு கிட்ட வரையும் வந்துட்டான். ஜிகே ஓடி வந்து அவள் கையை பிடிச்சி அகேன் அவளை பேக்வேர்டாக இழுக்கிறான். அவள் திரும்பி இருப்பா பாருங்க, அப்படியே அவனோட நெஞ்சிலேயே மோதியிருப்பா. என்ன அப்படியே கார் எடுத்துகிட்டு வேகமாக போனேன், பின்னாடி நடந்து வர, தனியாக அனுப்ப மனசு வரல, அதான். ஓ அவ்வளோ பாசமா? சே, நீ தான் என்ன திட்டினல, கையை விடு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அவள் தள்ளி வந்து நிற்கிறா. யார் அவன்? என் பாய் ஃப்ரெண்ட். யார் அவன் கேட்டேன். ப்ரப்போஸ் பண்ணான், அக்செப்ட் பண்ணல, அதனால் எத்தனை தடவை ப்ரப்போஸ் பண்ணோம், ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்குறான். அந்த உன் பின்னாடியே சுற்றுறானுங்களா, நீ ஏன் உயிர் எடுக்கிற? பிகாஸ் அவனுங்க எவனே என்ன அந்த மாதிரி ஹீரோ மாதிரி காப்பாற்றலையே. நீ ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களை காப்பாற்றினா அவங்க லவ் பண்ணிடுவியா? அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும், அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அப்படின்லாம் யோசிக்க மாட்டியா? ஜிகே இதை சொன்னதும் வயன் அப்படியே அமைதியாகிட்டா. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இருக்கு. ஓ சாரி சார் அப்படின்னு வயன் திரும்பி போயிட்டா. சாரா? ஐயோ ஜேகே, உனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன மயத்துக்கு இப்போ நீ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு? கடவுளே, பைத்தியக்காரன் ஜேகே, நீ வர பொண்ணுங்களெல்லாம் வேணான்னு விரட்டினேன். நீ வேணான்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து நிற்கிது, இந்த பொண்ணையாவது ஏற்றுக்கலாம்ல, என்ன அப்படி பண்ணுற? வயனு திரும்பி பார்ட்டி அப்படியே மனசை நினைக்கிறான். பட் அவள் திரும்பி பார்க்கவே இல்லை. அவள் வீட்டுக்கு போய் உள்ளே போயிட்டா. ஸோ இப்படி தான் அவங்க டேஸஸ் போயிருந்துருக்கோம். வயனும் மியா கிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்திருப்பா. சரி விடிடி, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மியாவும் சொல்லி கன்சல்ட் பண்ணியிருப்பா. ஸோ வயனோட காலேஜில் ஒரு விஐபியாக வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து வராங்க. ஸோ அங்கே போலீஸும் பாதுகாப்புக்கு வரணும்ல. ஸோ அந்த சர்க்கிளோட போலீஸ் வந்து ஜேகே அவனோட பேட்ச் தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பேட்ரோலுக்காக வந்திருக்காங்க. ஜேகே உள்ளே அங்கே வந்து நிற்கிறான். ஸோ வயன் அங்கே எல்லா ஒர்க்கு டெக்கரேஷன்ஸ் ஒர்க் கோஆர்டினேட்டர் அவள். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் இங்கே அங்கே நடந்து பார்த்துட்ருக்கா. ஜேகே அவளை பார்த்துட்டான், வயன் இன்னும் அவளை பார்க்கல. வயன் இப்படியே நடந்துகிட்டே இருக்கவே ஜேகே அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். எவ்வளோ அழகாக இருக்கா. சாரிடி
அப்படின்னு சொல்லி அவன் அங்கே நின்று அவளை பார்த்துட்ருக்கா. ஸோ எல்லாம் செட்டில் ஆகி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் பேசிட்டு நான் அந்த வந்த கெஸ்ட்டும் வந்து ஒரு 4 வார்த்தை பேசுகிறாங்க. ஸோ இது முடிஞ்சு அவங்க அங்கே உட்காந்து சும்மா வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னு, டான்ஸு, சிங்கிங்கு எல்லாமே இருக்குது. அங்கே வந்த ஸ்டாஃப் வைன் எங்க அப்படின்றாங்க. மேம் நீ என்ன எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல, வா அப்படின்றாங்க. மேம் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. வா வயன். சாரி சார், அவள் எங்கள் காலேஜில் எல்லாத்துலேயுமே பெஸ்ட். சிங்கிங், டான்ஸிங், கராத்தே, ஸ்டடீஸ் எல்லாத்துலேயுமே எங்கள் காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ராடக்ட் இவ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே கை தட்டுறாங்க வயனுக்கு. ஜேகே கராத்தேலாம் தெரியுமா, அப்படியே அந்த காட்டு வெளில பிடிச்சி தூங்கிட்டு இருந்த அப்படின்னு பார்க்குறான். வயன் அப்படியே ஸ்டேஜ் ஏறுறா. இப்போ தான் ஜேகே, அவள் கரெக்டாக அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு பக்கத்தில் தான் ஜேகே நிற்கிறான். அவள் இப்போ தான் ஜேகேவை பார்க்குறா. ஜேகேவை பார்த்துட்டே மேலே ஏறி போயிருந்திருப்பா. மேம் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல மேம், கம்மான் ஏதாவது ஒரு பாட்டு பாடுடி, கூப்பிட்டேன் மானத்தை வாங்கிடாத அப்படின்றாங்க. வயன் ஒரு 2 minutes யோசிக்கிறா. ஓகே குட் மார்னிங் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட ஸ்டார்ட் பண்ணுறா. அழகிலும் குணத்திலும் எதிலும் நானவனில்லை, உன்மேலே காதல் கொண்டேன், உன் வானத்தில் 2ஆம் நிலவாய் என்னை போக்கச் செய்வாயா செய்வாயா அப்படின்னு ஜேகேவை பார்த்துட்டே பாடுறா. ஜேகேக்கு நல்லா புரியுது அவன் என்ன மீன் பண்ணுறான்னு. ஸோ வயன் பாடிட்டு இறங்கி போகிறா. ஜேகே அவள் இறங்குறப்போ வயன் ஓகே நான் கொஞ்சம் பேசணும், வெளியே வரியா அப்படின்ட்டு ஜேகே வெளியே போகிறான். வயன் நம்ம வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு 2 minutes கழிச்சு வெளியே வரா. சொல்லுங்கள் என்னடி பாட்டுது, எதுக்கு பண்ண, நான் எதுக்கு பண்ணணும்னு எனக்கு தான் அர்த்தம் புரிஞ்சுதில்ல அப்படின்னு சொல்கிறா. ஜேகே அப்படியே அவளோட இடுப்பு பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறேண்ணா, எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்றான். உங்களுக்கு தான் வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்படி இருந்தால் தான் உனக்கு பிரச்சனை இல்லையே, அதான் 2வது நிலவா என் லைஃப்பில் வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவள் இடுப்பை கிரிப் பண்ணுறான். அது சும்மா பாட்டுக்காக, நிஜமாலாம் அப்படிலாம் வர முடியாது அப்படின்னு அவன் கையெடுக்கலான்னு போகிறா. ஆனால் என் லைஃப்பில் முதல் நிலவே நீ தான். என்ன, என் லைஃப்பில் முதல் நிலவே நீ தான் அப்படின்னு சொல்கிறான். வாயனா அவனையே பார்த்துட்ருக்கா. அப்போது கேர்ள் ஃப்ரெண்ட் அதெல்லாம் சும்மா அவனை டென்ஷன் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தது, அதுக்காகவே அப்படின்றா. வயனுக்கு கோவம் வந்திருக்கும். பட் சேம் டைம் அவன் இடுப்பில் கை வச்சிருக்கனால வயனுக்கு லைட்டாக வெக்கமும் வருது. ஜேகே அப்படியே பொறுமையாக ஒரு கை அவள் இடுப்புலையும் ஒரு கை அவள் தலையில் ஃப்ரம் ஹர் நெக், அவள் நெக்கிலேருந்து பின்னாடி கை விட்டு அவள் ஹேரில் விட்டு அவள் மண்டையை அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்கான். அப்படியே லீன் பண்ணி போதும் போதும் போதும், இதுக்கே எப்படி பின்னாடி போனால் நான் தான் வேணும்னு தேர்ந்தெடுத்துட்டால, எல்லாமே பண்ணுவேன், செம்மையாக பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இல்லைனா என்ஜாய் பண்ணிக்கோ, முடியாதுன்னு என்கிட்ட நல்லா சொல்ல முடியாது வயன் அப்படின்னு சொல்கிறான். வயன் அவளோட பாடியை அப்படியே அவன் மேலே வச்சு அழுத்தி, நானும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், பழக்கம் கிடையாது தான், ஆனால் பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி போகிறா. ஜேகேக்கு செம்மையாக இருக்குது. அவன் ஒரு 2 steps நடந்திருப்பான். அப்புறம் என்னாச்சுனே தெரில, ஓட ஆரம்பிச்சிட்டா. ஜேகே சிரிச்சுட்டு அவளை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ இப்படி தான் இவங்க அடிக்கடி டேட் பண்ணுறது, அடிக்கடி எங்கன்னா மீட் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஒன் ஃபைன் டே ஜேகே வயனை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். செம்மையாக இருக்குது ஜாங்க உங்கள் வீடு, உங்கள் சிங்கிள் ஆளுக்கு எவ்வளோ பெரிய வீடா, பட் ஸ்டில் பேச்சுலராக இருந்துட்டோம், வீடு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கா. பின்னாடி ஜேகே அவனோட ஷர்ட்டை கழட்டி அப்படியே கீழே போட்டுட்டு அவள் பின்னாடி வரான். அவளுக்கு அது தெரியவே இல்லை. அவன் அப்படியே அவளை பேக் ஹக் பண்ணுறான். வயன் என்ன கையை க்ளீனாக இருக்குது, சட்டை போட்டுன்னு தானே, அப்படியே பொறுமையாக திரும்பி பார்த்தா சார் சட்டையே இல்லாமல் நிற்கிறாரு. அவள் லைட்டாக புல் பேக் பண்ணியிருப்பா. ஜேகே அவள் வேஸ்ட்டு பிடிச்சி அவளை திருப்பி அவளை பார்க்க வைக்கிறான். என்ன ஜங்கு அப்படின்னு அவள் சொல்ல அவனோட அவளோட ஹேண்டை எடுத்து அவனோட செஸ்ட்டில் வச்சு ரப் பண்ணுறான் ஜேகே. வயனுக்கு செம்மையாக இருக்குது. அவள் ஒரு கையில் தான் பண்ணியிருப்பா. ஸோ இப்போது அகெயின் இன்னொரு கையும் எடுத்து அவன் ஃபுல் பாடி அவள் அப்படியே ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா.
ஸோ ஜேகே அப்படியே பொறுமையாக அவள் போட்டிருக்க அந்த ஷர்ட்டோட பட்டன்ஸை ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணி அதை கீழே போட்டுட்டு அவளை பிரேஸோடு அப்படியே ஹக் பண்ணுறான். சங்கு சங்கு அவனும் அவளுக்கு பின்னாடி ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே அழுத்துறான் அப்படின்னு மோன் பண்ணிகிட்டே. ஜேகே அவளோட பிரேஸ் ஹூக் அவுத்துருப்பான். பையனுக்கு ஒரு மாதிரி ஆகிருக்கும். அவன் ஃப்ரண்ட்டில் அதை பிடிச்சி எடுத்ததும் அது கீழே விழுந்திருக்கும். ஸோ இப்போது 2 பேரும் வெறும் உடம்போட ஹக் பண்ணியிருக்காங்க. வயனால் இந்த ஃபீல் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. அவளோட ஹேண்ட்ஸ் ஜேகேயோட முதுகில் அப்படியே அழுத்துறா. அவன் நெயிலெல்லாம் டிக் ஆகுற அளவுக்கு. ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு அவள் அந்த ஹக்லேயே சொல்கிறா. ஸோ ஜேகே அவளை லைட்டாக பின்னாடி தள்ளியிருப்பாள் அவளை பார்க்கணுன்னு. அவள் அப்படியே திரும்பி நின்றுருப்பா. ஜேகே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே அவளை பேக் ஹக் பண்ணி அவன் நெக்கு, அவளோட பேக் போன்ஸ் இது எல்லாத்தையும் அப்படியே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வயன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கா. ஜேகேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பொறுமையாக ஃப்ரம் பேக் அவளோட 2த்தையும் பிடிச்சி டைட்டாக க்ரிப் பண்ணுறான். வயன் அப்படியே ஜர்க்காயிருப்பா ஒரு செகண்ட். அந்த ஃபீல் செம்மையாக இருந்திருக்கும் அவளுக்கு. ஸோ ஜேகே அப்படியே அவளை லிஃப்ட் பண்ணி பெட்ரூம் கூட்டிகிட்டு வரான். அவன் பொறுமையாக அவனோட பேண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறான். வயன் அவனையே பார்த்துட்ருக்கா. ஸோ ஜேகேவோட கெல்வின் கிளைன் அதை பொறுமையாக அவன் கீழே இழுக்கிறான். வயன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அதுவுமே கீழே போய் விழுது. அவள் அதை பார்க்குறா. ஜேகே செம்மையாக டெம்ட் ஆகிருக்கான். ஸோ அப்படியே பொறுமையாக அவள் மேலே வந்து அவளோட பேண்ட்ஸை ரிமூவ் பண்ணி அவளுக்கு இன்சர்ட் பண்ணுறான். செம்ம ப்ளஷர். ஜேகே பண்ணுறத வயனால் தாங்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு சங்குக்கா சங்குக்கா சங்கு 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 சங்குக்கா வயன் வயனை கண்ணை பார், வயனை கண்ணை பார் அப்படின்னு அவள் ஜாபை பிடிச்சி அவன் பார்க்க வைக்கிறான். ஸ்டில் அவன் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ அப்படின்னு அவன் ஸ்டாப்பே பண்ணல, பண்ணிக்கிட்டே இருக்கான். வயனால் முடியல. சங்கு போதும் சங்கு 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 முடிச்சது என் கண்ணப்பார் அப்படின்னு அவன் பண்ணி முடிக்கிறான். வயனுக்கு இப்போ தான் ப்ரீத்தே வருது. ஃப்ராடு ஜங்குக், நீ ஃப்ராடா? நானாடி நீ தானே வேணுன்னே ட்ரான்ஸ்பரண்ட்டாக சட்டையை போட்டுட்டு வந்து உனக்கு தெரியும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன்னு என் வீட்டுக்கு வரேன் தெரிஞ்சு நீ தானே போட்டுட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன சொன்னால் நான் என்ன பண்ணுறது? எத்தனை வருஷமாக அடக்கி வச்சிட்ருக்கிறது? அப்படி வந்து லட்டு மாதிரி கையில் மாட்டுறேன், அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். மைண்ட் சிரிச்சிட்டே அவனை ஹக் பண்ணியிருப்பா. ஸோ இப்படி தான் இவங்களோட டேஸஸ் ரொம்ப அழகாக போகுது. டேஸஸ் இப்போ இயர்ஸ் ஆகுது. ஜேகேக்கு 32 ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜேகேக்கு 32 ஆனதுனால ஜேகேவோட பேரண்ட்ஸ்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபேமிலியாக வயன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறாங்க. வயனும் அவளோட பிஜியும் கம்ப்ளீட் பண்ணிட்டா. இப்போ அவள் ஒரு இடத்துல ஒர்க் போயிட்டுருக்கா, ஒரு ஹாஸ்பிட்டலில் சைக்காலஜிஸ்ட்டாக. ஸோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் ஜேகே வந்து அப்படியே அவளை பேக் ஹக் பண்ணி அவன் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறான். சங்குக் 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 அப்படின்னு அவள் மோன் பண்ண ஜேகே அவளோட சாரீஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி கீழே போடுறான். அவளை அப்படியே இன்ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸோட தள்ளி நிற்க வச்சு பார்க்குறான். செம்ம அழகாக இருக்குடி, டே செம்மையாக செய்யணும் போல இருக்குது அப்படின்னு ஜேகே அப்படியே அவன் மேலே வந்து பாயிறான். ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.